தோ திரும்ப தோத்துட்டானுங்களே பஞ்சாப் கிங்ஸ். 1-2 தொடர்ந்து 5வது மேட்சா தோத்துட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஒரு ரெக்கார்டை பதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா சீசன் ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து 6 மேட்ச் 7 மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்திலிருந்து ஒரு வரலாற்று சாதனையை படைச்சாங்க. இந்த சீசன் முடியிருத்தாங்காட்டியும் 7 மேட்ச் தொடர்ந்து தோக்குற டீம் நாங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்டையும் பிடிப்போம். ஸோ பெஸ்டாவும் நாங்க தான் இருப்போம், ஒஸ்டாவும் நாங்க தான் இருப்போன்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ரெக்கார்டை படைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இது மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவங்க தோத்த தோல்வி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அந்த தோல்வியின் மூலமாக பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு போகுமா போவாதா அப்படின்ற கேள்விக்குறி எழுந்திருக்குது. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மாட்டிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அடுத்த 2 மேட்ச் யாரு கூட? ஆர்சிபி எல்ஜி கூட. ஆர்சிபி கூடனா பாத்துக்குங்க, இருக்கிற நிலைமைக்கு அவங்க போட்டு பொழந்து விட்டு போயிட போறாங்க அப்படின்றது மட்டும் உறுதியாயிருக்குது. இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா அமைஞ்சிருக்குது. ஏன்னா சிஎஸ்கே அடுத்த மேட்ச் ஜெயிச்சாவே டாப் 4க்கு போயிடலாம். ஏன்னா பஞ்சாப் 13ல இருக்காங்க, சிஎஸ்கே ஜெயிச்சா 14 அப்படின்றதுக்காக நேரா டாப் 4ல போற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்ப மேட்சுக்குள்ள போவோமே. ஒரு பக்கம் 200க்கு 8 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டை செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பும்ரா கேப்டனா தலைமையை ஏற்று சூப்பரா வழி நடத்தினார். பவுலிங்குமே செமையா பண்ணாங்க. ஷாகுல் தாக்கூர் வந்து 4 விக்கெட்டு, தீபக் சகர் 2 விக்கெட்டு, பும்ரா 1 விக்கெட்டுன்ற மாதிரி சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. பட் என்ன மேட்ச் கடைசி 3 ஓவர்லாம் அவங்க கிட்ட போச்சு. ஏன்னா 160லயே அவங்க அப்படியே மொத்தமா சுருட்டிடுவாங்கன்னு பார்த்தா அந்த 3 ஓவரு கேட்ச் விட்டு இதை விட்டு ரன் லீக் ஆகி 200 அப்படின்ற ஸ்கோரை செட் பண்ணாங்க. சரி, யாரா வந்து ஆட போறதுன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், குறிப்பா சொல்லணும்னா ரயன் ரிக்கல்டன் வேற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு மும்பை இந்தியன்ஸுக்காக. எல்லா மேட்சுமே அந்த ஒரு இன்டென்ட்ன்றது அவர்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் கொடுத்த உடனே அது அப்படியே திலக் வர்மா கிட்ட வந்துச்சு. நடுவில் ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா வில் ஜாக்ஸ் மற்றும் திலக் வர்மாவோட பார்ட்னர்ஷிப்ல அடிச்ச அடிலாம் இருக்குல்ல, இடி மாதிரி இருந்தது. அதுலயும் திலக் வர்மா அடிச்ச 6 106 மீட்டர். இந்த சீசன்ல லாங்கஸ்ட் 6ல அவரும் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறார். டிம் டேவிட் மில்லர், திலக் வர்மா அப்படின்ற அந்த லிஸ்ட்லயும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி அவர் ஆடின நாக்கு இருக்கு பாத்தீங்களா, வேற மாதிரி நாக்குங்க. 75 ரன்னு 33 பாலுக்கு 6 6 6 4ன்ற மாதிரி தரமான அடி. திலக் வர்மாவை பொறுத்தவரையும் எப்படி தெரியுமா, ஸோ 50 அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, 50 அடிச்சதுக்கு அப்புறம் நான் ருத்ர தாண்டவம் ஆடவேண்டா, வேற மாதிரி இறங்கி செய்வேண்டான்ற மாதிரி ஸோ இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வேற மாதிரி ஒரு வெற்றி. ஏன்னா இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் இல்ல, இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா இல்ல, இவங்க இல்லாம ஒரு வெற்றி. ஏன்னா அவங்க 2 பேர் இந்த வருஷம் ஆடிட்டோம் அப்படியே பண்ணிட்டாலும் நீங்க யோசிக்கலாம். பட் அது இல்லாம இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே பார்க்க முடியுது. போன மேட்ச் ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல விட்டுருக்காங்க போல, அதுவும் ஜெயிச்சிருந்தா ஹேட்ரிக் மேட்சஸை மும்பை இந்தியன் ஜெயிச்சிருப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். பஞ்சாப் டோட்டலி க்ளோஸ் பண்ணிருவாங்க போல இருக்கே.